ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை உடச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த எந்த அளவுக்கு கிராஷ் இருக்க போகுது, ஸோ கிராஷ் முடிஞ்சிச்சா இன்னும் கிராஷ் இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே நம்ம போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்க மறக்காமல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா 55,500 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட்டு நம்ம டெலகிராமில் நம்ம சொல்லியிருந்தோம், பிடிசி வந்து அகைன் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. 57க்கு வந்து சப்போர்ட் வந்துட்டு, ஸோ அதனால் வந்து மறுபடியும் அனதர் லோ வந்து பிடிசி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அனதர் லோ வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன லெவலுக்கு பிடிசி போக போகுது அப்படின்னா, பிடிசி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட்டை உடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு ரிவர்ஸ் எடுக்கணும், ரீடெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ ரீடெஸ்ட் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் எடுத்து நம்ம இடிஹெச் பார்த்தோம்னா, இடிஹெச் வந்து கரெக்டாக சப்போர்ட்டில் நிற்கிது. சரிங்களா? ஸோ பிடிசி வந்து சப்போர்ட்டை உடச்சிருச்சு, இடிஹெச் வந்து சப்போர்ட்டில் நிற்கிது. ஸோ இப்போ என்ன மார்க்கெட் கண்டிஷன் இருக்க போகுது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து என்னென்னா, நான் எப்போவுமே வந்து சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது ப்ரைஸு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை மேக் பண்ணும் பொழுது கண்டிப்பான முறையில் சப்போர்ட்டை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போர்ட்டு கீழே வந்து லிக்விடேஷன் ஹெவியாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு லாங் ரன்னு நடக்கும் பொழுது ஒரு சப்போர்ட் மேக் பண்ணும், சப்போர்ட்டை உடச்சிட்டு டிவியேஷன் வச்சுட்டு தான் லாங் ரன்னு கொடுக்கும். ஸோ அதனால் மறுபடியும் வந்து இடிஹெச் வந்து சப்போர்ட்டில் நிற்கிறதுனால ஸோ அகைன் வந்து இடிஹெச் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கீழ் லெவலில் வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, ஒன் டே க்ளோஸில் தான் நம்ம டார்கெட் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ கீழே பிரேக் அவுட் பண்ணி ஒன் டே க்ளோஸ் எங்கே இருக்குதோ அதுதான் வந்து டார்கெட்டாக நம்ம சொல்ல முடியும். பட் வந்து ஓவராலாக மார்க்கெட்டை வந்து அனதர் ஒரு கிராஷ் இருக்குது, அதான் சிக்னல் நமக்கு கொடுக்குது. அது என்னன்னா, இடிஹெச் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். பட் பிடிசி வந்து சப்போர்ட்டை உடச்சிருச்சு, பட் இடிஹெச் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், மார்க்கெட் வந்து இடிஹெச் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி சப்போர்ட் உடைக்கும் பொழுது பிடிசி வந்து ரொம்ப ஃபால் ஆகுதா இல்லை கம்மியாக ஃபால் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் இடிஹெச் வந்து எத்திரியும் உடைக்கும் பொழுது கூட வந்து பிடிசியும் ஃபாலோ ஆகலாம். சரிங்களா? ஏன்னா ஒரே சைமல்டேனியஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும், பர்சன்டேஜில் வேரி ஆகும், அவ்வளோதான். பட் வந்து இங்கே நமக்கு இடிஹெச் வந்து ஒரு டம்புக்கு நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஏன்னா சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது, அனதர் லோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் ப்ரெடிக்ஷன் ஒன்லி. சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் போட்டு ப்ரெடிக்ஷன் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை ட்ரேட் பண்ணுறதா முடிவெடுங்க. டெலிகிராமில் இதோட நிறைய இன்ஃபர்மேஷன் டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும், மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.